வணக்கம். ஜோரா ஆன்மீகம். வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகர்கிட்ட எப்படி நம்ம வேண்டணும் அப்படின்னா, நம்ம வேண்டிய வரத்தை அவர் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஏன்னா முருகர்கிட்ட வேணாலே கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு இத்தனை நாள் அத்தனை நாள் ஆகும். ஒரு சில பேர் வெற்றிலை தீபம் போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய், சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி வேண்டிகிட்டே இருப்பாங்க. வருஷத்துக்கு வர இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம எப்படி முறைப்படி வேணும்னா கண்டிப்பாக உடனே அன்னைக்கு நம்ம கையை நீட்டினோன்னா நமக்கு கொடுத்துருவாருங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தாங்க. இதை நம்ம முறைப்படி எப்படி வேண்டணும் அப்படின்னா நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதும் என்கிட்ட ஒரு சில பேர் சொன்ன ஒரு சில விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவுக்கு கீழே இருக்கும், அதில் பாயிண்ட் கிடைக்கும், எனக்காக கொடுங்க. வைகாசி விசாகம் இது முருகர் அவதரித்த நாளுங்க. அதாவது வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு தாங்க முருகப்பெருமான் அவதரித்தாருங்க. அதாவது சிவபெருமானோட நெற்றி கண்ணில் தோன்றியவர் முருகப்பெருமான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமானோட நெற்றி கண்ணில் தோன்றியவர் முருகப்பெருமான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது நெற்றி கண்ணில் தீப்பொறியாக கிளம்பிச்சு, அதில் இருந்து 6 தீப்பொறி சரவண பொய்கையில் போய் உருவாச்சு. அதை கார்த்திகை பெண்கள் குழந்தையா வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி தேவி அந்த 6 குழந்தையும் ஒன்றாக்கி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வைகாசி விசாகத்தன்னைக்கு தாங்க முருகப்பெருமான் தோன்றியதாக புராணங்களில் கூறப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம நம்பிக்கையாக வைகாசி விசாகம் அன்னைக்கு நமக்கு எளிய முறையில் எப்படி அன்னைக்கு முடியுமோ அந்த பூஜையை நம்ம கண்டிப்பாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் கேட்ட வரத்தை கொடுப்பாருங்க. அதாவது பெரிய லெவலில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எளிய முறையில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக முருகர் அன்னைக்கு நமக்கு கேட்ட வரத்தை கொடுப்பாருங்க. ஏன்னா மனிதர்களாகிய நம்மளே நமக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னா கண்டிப்பாக மக்களாகிய நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், அல்லது முடிஞ்சவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க கேட்டும் கொடுப்போம், கேட்காமலும் அன்னதானம், அடைதானம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம போய் செஞ்சுட்டு வருவோம். அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நமக்கே அந்த குணங்கள் இருக்கும்போது கடவுள் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அதுவும் இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக முருகர் கேட்ட வரத்தை கொடுப்பாருங்க. நீங்கள் என்னன்னாலும் சரி, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து அன்றைக்கி ஒரு நாள் உங்களால் விரதம் இருக்க முடிந்தது அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருந்து முருகர்கிட்ட வேண்டுங்க. அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் வேண்டுங்க, கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலும் வேணுங்க, சொந்த வீடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வேண்டுங்க. முருகர் அது நியாயமான கோரிக்கையாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இப்படி தான் வேண்டணும், அப்படி தான் வேண்டணும் அப்படிங்கிற எந்த ரூல்ஸும் முருகப்பெருமான் கிட்ட கிடையாது. முருகப்பெருமான் ஃபோட்டோ முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கேட்டால் கூட கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தமிழ் கடவுள், அதுவும் எளிய கடவுள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக கேட்ட வரத்தை கொடுப்பாருங்க. அள்ளிலாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அள்ளி கொடுக்குறவர் அவர். நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை இந்த வைகாசி விசாகம் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பார். வைகாசி விசாகம் எப்போ பிறக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை, அதாவது மே 29 வெள்ளிக்கிழமை காலையில் 10:38க்கு பிறக்குதுங்க. மறுநாள் சனிக்கிழமை மதியம் 1:20க்கு முடியுதுங்க. அதே மாதிரி பௌர்ணமி நாள் அன்னைக்கே பிறக்குது. அதாவது பௌர்ணமி நாள் எப்போ பிறக்குது அப்படின்னா விசாகம் நட்சத்திரம் 1:20க்கு மதியம் முடியுது. அதே மாதிரி 11:58 அந்த 12 மணிக்கு முன்னதாக பௌர்ணமி திதி பிறக்குதுங்க. அது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 அதாவது 2:15 மணிக்கு பௌர்ணமி திதி முடியுது. ஆனால் ஆக்சுவலாக வைகாசி விசாகம் வெள்ளிக்கிழமையே பிறந்துருது அப்படிங்கிறதுனால விசாகம் கொண்டாடப்பட வேண்டிய நாள் அப்படிங்கும்போது மே 30 தான் எல்லாருமே கொண்டாடுறோம். ஆனால் ஒரு சில பேர் விசாகம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை தானே பிறக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வெள்ளிக்கிழமை தான் கொண்டாடுறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற கோவிலெல்லாம் சனிக்கிழமை தாங்க. ஏன்னா பௌர்ணமி திதி சேர்ந்து வர்ற அந்த நாளில் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக சனிக்கிழமை அந்த மதியம் நேரத்துக்கிட்ட தான் பூஜையே பண்ண போகிறாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற கோவிலில் நாங்கள் அந்த முறைப்படி தான் மே 30 அப்படிங்கிறது தான் விசாக நட்சத்திரமும் அந்த பௌர்ணமி திதி பிறக்கிற அந்த நாளில் கொண்டாடுறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மே 29 வெள்ளிக்கிழமை அந்த விசாக நட்சத்திரம் பிறக்கிறதுனால எல்லாருமே மே 29 கொண்டாடுறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மே 29 வெள்ளிக்கிழமை காலையிலையும் அவரை நான் வழிபட போகிறேன்.
நான் சனிக்கிழமையும் அதே மாதிரி வணங்க போகிறேங்க. ஏன்னா வந்து விசாகம் நட்சத்திரத்தோடையும் நம்ம வணங்கணும், அதே மாதிரி பௌர்ணமியோடு சேர்ந்து வணங்கும் போதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறதுனால நான் 2 நாளுமே நான் வழிபட போகிறேன். அதாவது எப்படி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முந்தின நாளே நீங்கள் விளக்கு எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் வந்து ஒரு பலகையில் வந்து நட்சத்திர கோலம், அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார் கோலம் போடுவோம்ல, அது ஒன்று போட்டுக்கோங்க. அதை விட ஒரு முக்கியமான ஒரு கோலம் அதுலேயுமே ஸ்டார் வர மாதிரி இருக்கும் தெரியுமா, சட்கோண கோலம் அப்படின்னு. அந்த கோலத்தையுமே நீங்கள் வரையலாங்க. அதுவும் மாக்கோலத்தால் நீங்கள் அந்த மாதிரி போடலாம், மஞ்சளால் போடலாம், குங்குமத்தால் கூட போடலாம். போட்டுட்டு அந்த 6 பகுதியிலுமே 6 தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ரொம்ப சிறந்ததுங்க. இந்த கோலம் தான் முருகருக்குடைய ஒரு கோலம் அப்படின்னே சொல்லப்படுது. அதனால தான் பொதுவாகவே இந்த வெள்ளி செவ்வாய் வந்து வாசலில் ஸ்டார் போடுறதும் பூஜை அறையில் ஸ்டார் கோலம் போடுறதும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வெற்றிலை தீபம் போடும்போதே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே ஸ்டார் போட்டுட்டு அதை சுற்றியுமே வெற்றிலை வச்சு 6 தீபம் ஏற்றுவாங்க. நீங்கள் அப்படி ஏற்றுனா கூட ஓகே, அது உங்கள் விருப்பம். நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினாலும் சரி. இதில் ரொம்ப குறிப்பாக என்னென்னா, நீங்கள் மண் விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மண் விளக்கு வந்து நம்ம குல ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, குலதெய்வத்துக்கு உகந்தது அப்படின்னு கூட சொல்லப்படுது. முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி மண் விளக்கு எடுத்தால் ரொம்ப விசேஷம். அல்லது பித்தளை விளக்கு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. வெள்ளி விளக்கு, பால், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம், மஞ்சள், அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா விபூதிங்க. சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விபூதி அபிஷேகம் ரொம்ப சிறந்தது. அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த அபிஷேகம் அல்லது 6 பொருட்களை மட்டுமே நீங்கள் வச்சு கூட அபிஷேகம் பண்ணலாம். இது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட தேன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். தேன் ரொம்ப முருகருக்கு உகந்தது அப்படின்னு கூட சொல்லப்படுது. தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், மஞ்சள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு விபூதி அபிஷேகம் வந்து நீங்கள் அந்த சிலை மேலே வந்து விபூதி போடுவீங்கள்ல, அந்த விபூதியை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் டெய்லி நீங்கள் உங்கள் பிள்ளைங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாருமே நீங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து பூசிட்டு வாங்க. எந்த காற்று கருப்பு இந்த மாதிரி எதுவுமே வராது. அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சிலையாக இருந்தது அப்படின்னா சிலைக்கும் வேலுக்கும் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும். ஃபோட்டோவாக இருந்தது அப்படின்னா நீட்டாக தொடச்சி வச்சுட்டு பூ மட்டும் வச்சுக்கோங்க. முருகருக்கு உகந்த மலர் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது செவ்வரளி, மரிக்கொழுந்து, தாமரை. அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம், உங்களுக்கு தாமரை கிடைத்தது அப்படின்னா 6 தாமரை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா முருகப்பெருமான் அந்த தாமரை மேலே தான் அவதரித்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம என்ன பார்த்தோம் டிவியில் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த தாமரையில் தான் முருகப்பெருமான் இருப்பார். அந்த சரவண பொய்கையில் அந்த தாமரை மேலே தான் குழந்தை ரூபத்தில் முருகர் இருப்பார். அப்படிங்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா 6 தாமரை மலர் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி கூட 6 தீபம் எடுத்துக்கோங்க. ரொம்ப விசேஷங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக முருகப்பெருமான் மனம்குளிர்ந்து நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, பிரசாதமாக வந்து திணை மாவு வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திணை பிரசாதம், உங்களுக்கு அதில் பாயாசம் வைக்க மாதிரி தெரிஞ்சால் கூட பண்ணுங்கள். அல்லது திணை மாவில் வந்து நெய் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த வெல்லம் அந்த பாகு காய்ச்சி அந்த மாதிரி பண்ணி உருண்டை மாதிரி பிடிச்சி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லது நாட்டு சர்க்கரை இருந்தது அப்படின்னா அதையும் இந்த மாதிரி நெய் ஊற்றி மாவில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு கூட உருண்டை மாதிரி நீங்கள் பிடிச்சி வைங்க. ரொம்ப முருகருக்கு உகந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதை கோயிலுக்கு கொண்டுட்டு போய் கூட எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நிச்சயமாக முருகருக்கு இந்த திணை மாவு ரொம்ப பிடிக்குங்க. முருகப்பெருமான் கிட்ட எப்படி வேண்டணும் தெரியுமா, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கவே செய்யாதீங்க. ஏன்னா முருகப்பெருமான் அவதரித்த நாள் அன்னைக்கு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்களேன். எனக்கு ஒரு பாட்டிமா சொன்னது, முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டுவீங்கள்ல, உங்கள் குறைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டணும் அப்படின்னா 2 கையையும் நீங்கள் நீட்டிக்கோங்க. அதாவது நம்ம வந்து எப்போவுமே நம்மளை விட ராஜாக்கள் அவங்க கிட்டலாம் வந்து அந்த காலத்துலலாம் ஏதாவது கேட்கும்போது 2 கையை நீட்டி தான் கேட்பாங்களாம். அதே மாதிரி நம்ம நமக்கு ராஜா வந்து நம்ம முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமானை பிடிக்காதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் மட்டும் இல்லைங்க, எல்லா கடவுள்கிட்டையுமே நம்ம வணக்கம்ங்கிற மாதிரி கும்பிட்றதுக்கு பதிலாக 2 கையையும் நீட்டி முருகப்பெருமான் கிட்டே நீங்கள் அந்த மாதிரி கேட்டு பாருங்களேன். எல்லா கடவுள்கிட்டையும் அதே மாதிரி கேட்டு பாருங்கள். கையை நீட்டும் போது கண்டிப்பாக கொடுப்பார். அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் கோவிலில் பார்த்தீங்கன்னா முந்தானையை விரிச்சிட்டு கூட கேட்பாங்க. நீங்கள் அன்றைக்கி சேரீ கட்டியிருந்தீங்க அப்படின்னா முந்தானையை நீங்கள் அந்த மாதிரி விரிச்சுக்கிட்டு முட்டு போட்டு முருகப்பெருமான் கிட்டே நீங்கள் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், அவருக்கு கண்டிப்பாக
கேட்ட வரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதாவது முருகப்பெருமான் எதிர்பார்க்குறது மனமுருகி அவர்கிட்ட நீங்கள் வந்து அவரை தன்னோட ஒரு குடும்பமாக நினச்சி நீங்கள் கேட்கும்போது அவர் நிச்சயமாக அருள் புரிவார். அதுவும் அன்றைக்கி அவதரித்த நாள் அன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கொடுக்காம அவர் இருக்க முடியாது. கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த முறைப்படி நீங்கள் கேட்டு பாருங்கள். முட்டு போட்டுருங்க. முட்டு போட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அந்த பிரச்சனையை வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா முட்டு போட்டுட்டு 2 கையையும் நீட்டிருங்க. சாரி கட்டியிருந்தீங்கன்னா முந்தானையை விரித்து முருகர் ஃபோட்டோ முன்னாடி சிலை முன்னாடி அழுதுருங்க. அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 7 நாள் 11 நாளில் அதுக்கு உண்டான வழியை முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாருங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.